வணக்கம். என்எஸ் விளாக் சேனல். இன்றைக்கி சேனலுக்குள்ளே என்ன பார்க்க போகிறோன்னா, அன்பு அன்பு யார்கிட்ட இருக்குங்க? உலகத்தில் உள்ள அத்துணை தாய்மார்களுக்கும் தான் பிள்ளைங்க மேலே சுத்தமான அன்பு இருக்குது. அதை தவிர மற்ற எல்லாருமே, ஏன் பிள்ளைங்க கூட தாய்கிட்ட உண்மையை சொல்கிறது இல்லைங்க. எனக்கு ஸ்கூலில் பிரச்சனை, எனக்கு காலேஜில் பிரச்சனை, எனக்கு வேலையில் பிரச்சனை, எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தப்புறம் வாழ்க்கையில் பிரச்சனை, அம்மா கஷ்டப்படுவாங்க, இதை சொன்னால் அம்மா மனசு வருத்தப்படும், இப்படியெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இந்த ரிதன்யா கதை இருந்துச்சு பார்த்தீங்களா? ரிதன்யா அம்மா அப்பா மனசு நோக்கக்கூடாது, அம்மாவும் அப்பாவும் வருத்தப்படக்கூடாது, அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் பேஷண்ட்டு, இதை சொன்னால் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும், அதனால் நாம் எதையுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு, இத்தனைக்கும் டேலண்டான பொண்ணு, படித்த பொண்ணு, கைவினை வேலைகளெல்லாம் அலங்கார பொருட்கள்லாம் செய்கிற ஒரு கைத்தொழில் உள்ள நல்ல ஒரு டேலண்டான பொண்ணு, வாழ்க்கையை கோட்டை விட்டு அத்தனை வரதட்சணையும் கொடுத்து அந்த பொண்ணை அவங்க இழந்துட்டாங்க. அவங்க மாமியார், மாமனார், வீட்டுக்காரர் எல்லோரும் சேர்ந்து அந்த பொண்ணை சாகடிச்சிட்டாங்க. என்ன பிரச்சனை பண்ணினாங்க? இன்ன வரைக்கும் நியாயமோ நீதியோ எதுவுமே கிடைக்கல. அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு நீதியும் கிடைக்கல. அதேமாரி நிறைய பெண்கள் இந்த மாதிரி சின்ன பின்னப்பட்டு சீரழிக்கப்பட்டு தற்கொலை முடிவு எடுக்கிறாங்க. தயவு செஞ்சு ஒரு பொண்ணை தேடி பையனுக்கு கல்யாணம் பண்ணுற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் சொல்லிக்கிறேன், உங்கள் பொண்ணாக நினச்சி அந்த பொண்ணை நல்லபடியாக வாழ விடுங்க. முன்ன பின்ன இப்படி அப்படி ஏதோ கொஞ்சம் உடம்பு முடியாமல் வேலை செய்ய முடியாத சின்ன பிள்ளைங்க, இந்த காலத்து பிள்ளைங்களாம் வேலை செய்யாது, நாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா பிரச்சனைக்கு வேலையே இல்லைங்க. என்னதான் இருந்தாலும் அந்த ஒரு உயிர் போனதுக்கான தண்டனையை அவங்க அனுபவிச்சே தீருவாங்க. கண்டிப்பாக தண்டனையை அனுபவிப்பாங்க. அவங்க கடவுள் விட்ட தீர்ப்புலேருந்து அவங்க விலகி போகவே முடியாது. கண்டிப்பாக கடவுள் தீர்ப்பை அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும். கோர்ட்டு வேணால் மன்னிச்சியோ இல்லை கைமாறியோ பணத்துக்கு அடிமையாகியோ வக்கீல் ஏதோ பொய் புழுவி ஏதோ ஒரு கேஸை தள்ளுபடி பண்ணி உல்ட்டா பண்ணி மாற்றி சொல்லிடுவாங்க. ஆனால் கடவுள் மட்டும்தாங்க தண்டனையோ இல்லை தீர்ப்பையோ கரெக்டாக அவர் எப்போ எந்த நேரத்தில் அடிக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் எல்லாருக்கும் அடித்து தீர்த்துருவார். சமயம் வரும்போது அடித்து தூள் பண்ணிவிடுவாருங்க. அதனால் கடவுளுக்கு பயந்து எல்லாருமே ஒவ்வொரு குற்றம் செய்யும்போது கடவுளை நினச்சிக்கிட்டு செய்யலாமா வேண்டாமான்னு ஒரு முறை கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டிங்கன்னா குற்றத்துக்கே வேலை இல்லைங்க. எல்லாருமே நல்லபடியாக இருக்கலாம். நம்ம வீட்டு பொண்ணு இன்னொரு இடத்துக்கு வாழ போகுது, இன்னொரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு வாழ வருது, நம்ம பொண்ணு இன்னொருத்த பொண்ணுன்னு வேற்றுமையாக நினைக்காம எல்லாமே நம்ம பொண்ணு தான், நம்ம வர்ற பொண்ணு நம்ம பொண்ணு தான், நம்ம வீட்டுக்கு இன்னொரு வீட்டுக்கு போயிருக்குன்னா அதுவும் அங்கே நல்லபடியாக இருக்கணும் அப்படின்லாம் மனசாட்சியோடு வாழ்ந்தாங்கன்னா இந்த மாதிரி அன்பை அடமானம் வைக்க மாட்டாங்க. நிறைய பேர் உலகத்தில் அம்மாவாக ஆகுறாங்க, அப்புறம் மாமியாராக ஆகுறாங்க, அவங்க வேலையெல்லாம் கட்டுறாங்க. நிறைய இடத்துல மருமகளும் சில மருமகள்கள் வாய் ஜாஸ்தியாக இருக்காங்க. எல்லாருமே கொஞ்சம் நியாய நீதியோட தர்ம நியாயத்தோடு நடந்துக்கிட்டு அன்பை பரிமாற்றம் கொடுத்து இந்த மாதிரி நடந்திருக்கு, இது எப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு மாமியாரை அம்மாவாக நினச்சி பழகிட்டு இருந்தீங்கன்னா காலப்போக்கில் உங்களுக்குள்ள அந்த ஒரு மனசில் இறுக்கங்கள் இல்லாமல் சகஜமான நிலைமைக்கு வந்துட்டிங்கன்னா மாமியார் மருமகள்ங்கிற ஒரு வேற்றுமையே இருக்காமல் அம்மா பொண்ணு மாரி அண்டர்ஸ்டாண்டிங்கோட போயிடும். பிரச்சனைக்கு வேலை இருக்காது. நல்லபடியாக நீங்கள் வாழ முடியும். அதனால் மாமியார் மருமகளும் ஒற்றுமையாக இருங்க. அதே போல் கணவனும் தன் மனைவியை அடிமைப்படுத்தாமல் நம்ம லைஃப் பார்ட்னர் நினச்சி அவளுக்கும் முழு சுதந்திரம் கொடுத்து மற்ற விஷயங்களையும் ஷேர் பண்ணி ஒரு
நல்ல குடும்பத்தை உருவாக்கணும். அதனால் அன்பை வந்து முதல்ல பரிமாறிக்கோங்க. அன்பை வந்து அடமானம் வச்சுட்டிங்கன்னா ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. எதை தொட்டாலும் பிரச்சனை, எதை தொட்டாலும் சந்தேகம். அன்பு அடைக்கலம் ஆயிடுச்சுன்னா இது வந்து சந்தேகம், குற்றம், நீ செய்கிறது நல்லா இல்லை, எதுவுமே பிடிக்காத போயிடும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் அன்பை பரிமாறிக்கிட்டு நல்ல பாசத்தோட ஒவ்வொரு வீட்டிலையும் மாமியாரும் சரி, மருமகளும் சரி, கணவனும் சரி, மாமனாரும் சரி, வாழ வந்தவங்கள நல்லபடியாக வாழ வச்சா நம்ம பொண்ணும் நல்லா வாழணும்னு நினச்சி ஒவ்வொரு குடும்பமும் நினச்சாங்கன்னா பிரச்சனையே இருக்காதுங்க. அதே போல் ஆண் பிள்ளைகளும் எப்போ வந்து வீட்டில் பிறந்து வளர்ந்து ஆனால் அதே இடத்துல இருக்காங்க, தன் வீட்டில் இருக்கிற சகோதரி மட்டும்தான் வேறு இடத்துக்கு போகிறான். அந்த ஆண்மகன் ஒரே இடத்துல பிறந்த வீட்டிலே அப்பா அம்மாவோட சொத்து பத்தோடு இருக்கிறாங்க. ஆனால் அந்த தாய் தகப்பனை நல்லபடியாக பார்த்துக்கணும். நம்ம அன்பை வந்து பகிர்ந்துக்க நம்ம மனைவி வந்துட்டா, அதனால் அன்பு மட்டும் பொண்டாட்டிக்கிட்ட காமிச்சிட்டு அடிமைத்தனத்தை பெற்றவங்கள்ட்ட காட்டுறாங்க. நிறைய பேர் காட்டுறாங்க, எல்லா பிள்ளைகளும் இல்லை, நிறைய பிள்ளைங்க அது மாதிரி மாறுது. அதுமாரி மாறாமல் மனசை வந்து கல்லாக்காமல் எப்போதும் அன்போடும் அரவணைப்போடும் இருந்தால் உலகத்தில் எதுக்குமே பிரச்சனை இல்லாத போயிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா கோர்ட்டில் போய் பார்த்திங்கன்னா நிறைய கேஸ், கொலை கேஸ், டைவர்ஸ் கேஸுக்கு வக்கீலுக்கு பஞ்சமே இல்லை. அவர் போட்டு வாய்தா 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 வாய்தான்ட்டு இறங்கின்னு போட்டு ஒரு 5 வருஷம் 8 வருஷம் போட்டு நம்ம சொத்தை மீதி மிச்சம் இருக்கிற பைசா முழுக்க சுரண்டிடுவார். கடைசியில் பார்த்திங்கன்னா கேஸு ஒன்றுமே இல்லாத போயிடும். நம்ம உயிரோடு இருக்கிறோமோ இல்லையோ தெரில, ஆனால் கேஸு நிலுவையில் போயிட்டே இருக்கும். 10 வருஷம் கிட்டத்தட்ட இழுப்பாங்க. அதனால் பாசத்தோடு இருங்க. சண்டை சச்சரவு வேண்டாம், பிரச்சனைகள் வேண்டாம். நம்ம உயிருக்கே நம்ம கேரண்டி இல்லாமல் இருக்கும்போது சொத்து பத்து என்னங்க? சொத்து பத்து உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், சாப்பிட்றோம், சந்தோஷத்தோடு இருக்கணும். அதாவது சந்தோஷத்தை விட்டுட்டு சங்கடத்தை நாமளே உருவாக்கிக்காமல் நல்ல அன்போடு வாழ்ந்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பமும் இன்பமாக இருப்பாங்க. பிள்ளைங்களும் நல்ல ஆரோக்கியத்தோடையும் அன்போடையும் பாசத்தோடையும் வளர்த்து ஆளாக்குங்க. பாசத்தையும் அன்பையும் சொல்லி வளங்க. உங்கள் கஷ்டத்தை முதல்ல சொல்லி வளங்க. இப்படியெல்லாம் என் குடும்பம் அப்படி இருந்துச்சு, எங்கள் அப்பா அம்மா அப்படிலாம் கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, அதனால தான் காசினுடைய அருமை தெரியுது. கஷ்டம் இல்லாமல் வளர்த்தாலும் இந்த பிள்ளைங்க நல்ல ஒரு பாசமே இல்லாத போயிடும். கஷ்டம்னா என்ன, பாசம்னா என்ன, ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டை சொல்லி அதுங்களை பாசத்தோடு வளர்த்திங்கன்னா பிற்காலம் அதுங்களும் நல்லாயிருக்கும், நீங்களும் நல்லா இருக்கலாம். என் சேனல் புதுசாக பார்க்குறவங்க, புதுசாக பார்த்தாலும் பழையவங்க பார்த்தாலும், நான் வந்து சேனல் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன், பழைய சேனல் போயிருச்சு. அதனால் என் சேனலுக்கு யார் பார்த்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாம் 1 by 1 வரும். அப்படியே ஆளுங்கிற பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மெயினாக லைக் பண்ண மறந்துடாதீங்க. அன்பு பண்பு பாசத்தோடு எல்லோரும் ஒற்றுமையோடு இருங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.